once again put your hands together and welcome Pastor Duke Jairaj as he comes and brings us a word for this session. மீண்டுமாக கரங்களை தட்டி பாஸ்டர் டியூக் ஜெயராஜ் அவர்களை வரவேற்போம். Hallelujah. Shall we just quieten our hearts, bow our heads down before we hear God's word one final time before we go for lunch. மதிய உணவிற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி அமைதியோடு கூட கர்த்தருடைய முகத்தை தேடுவோம். Ephraim turned back on the day of battle. எப்ராயிம் யுத்தத்தின் நாளிலே அவன் திரும்பினான். Heavenly Father, it's my desire, passion, dream to see young people in this church, in this meeting, Lord, so passionate about holiness, so passionate about you that they will not turn back. பரலோக பிதாவே, இந்த காலைவேளை என்னுடைய இதயத்தின் வாஞ்சை, ஏக்கம், ஆவல் எல்லாம் இந்த சபையிலே இங்கே கூடி வந்திருக்கின்ற வாலிபர்கள் யாவரும் உமக்காய் பரிசுத்தத்திற்காய் வாஞ்சையோடு கூட இருக்க வேண்டும். ஒருபொழுதும் பின்னிட்டு திரும்ப கூடாது. Let them not turn back like Ephraim. எப்ராயிமை போல அவர்கள் திரும்பி பார்க்க கூடாது. On the day of battle, let them not turn back. யுத்தத்தின் நாளிலே அவர்கள் திரும்பி போக கூடாது. As I take them to your word to study as to how they can, what disciplines that they can have in their life so that they will not turn back, help me, Master. ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய யுத்தத்தின் நாட்களிலே எப்பேற்பட்டதான ஒழுக்கங்களோடு கூட இருப்பார்கள் என்றால் திரும்பி போகாதபடிக்கு உமக்கென்று வாழ்வார்கள் என்று நான் படித்துக் கொண்டு வந்திருக்கும் பொழுது எங்களோடு பேசும். In Jesus Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கின்றேன். Amen. ஆமென். George Bush, former US president, has just released a book, a beautiful book called Decision Points. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் அவர்கள் இப்பொழுது ஒரு நல்ல புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். In a chapter called The Day of Fire, he talks about what he was doing on September 11th, 2001. செப்டம்பர் 11, 2001 அந்த நாளிலே நடந்ததான காரியத்தை குறித்து அக்னி நாள் என்று சொல்லி ஒரு தலைப்பிலே அவர் பேசுகிறார். What happened on September 11th, 2001? செப்டம்பர் 11ஆம் தேதி 2001ஆம் ஆண்டிலே என்ன நடந்தது? 4 airplanes. 4 விமானங்கள். Commercial large airplanes full of petrol. மிக பெரிதான வணிக விமானங்கள் பெட்ரோலோடு கூட were hijacked by highly trained terrorists. நல்ல பயிற்சி பெற்றதான தீவிரவாதிகள் மூலமாக அது கடத்தப்பட்டது. 2 of them hit one of the talked about buildings in the United States in New York City. அந்த ஆகாய விமானங்களிலே 2 விமானங்கள் அந்த நியூயார்க்கில் இருந்த இரட்டை கோபுரங்கள் பேரிலே வந்து மோதியது. Something happened in the 4th plane, George Bush explains in this book. அந்த 4வது விமானம் செய்ததான காரியத்தை குறித்து ஜார்ஜ் புஷ் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். In that 4th plane was a man called Todd Beamer. அந்த 4வது விமானத்திலே டாட் பீமர் என்று சொல்லி ஒரு மனிதர் இருந்தார். And cell phone conversation records tell us what Todd Beamer did in that 4th plane. இந்த 4வது விமானத்திலே இந்த டாட் பீமர் என்பவர் என்ன உரையாடி கொண்டிருந்தார் என்று அந்த தொலைபேசியிலே பேசப்பட்டது, பதிவு செய்யப்பட்டது. He told the fellow passengers in that large airplane. அந்த மிகப்பெரிய விமானத்திலே பயணம் செய்ததான மற்றவர்களோடு கூட தொடர்பு கொண்டான். We can hear these words in the cell phone records. He says, let's roll, let's go forward, let's go to the cockpit and let's take back this plane from those terrorists. அந்த வேகமாக அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது, நாம் செல்வோம், முன்னிட்டு செல்வோம், முன்னிட்டு சென்று அந்த தீவிரவாதிகளிடமிருந்து பற்றுவோம். And the passengers rallied around him and they went forward to the cockpit and they sabotaged the plan of the terrorists and the plane landed somewhere in Pennsylvania. அந்த தீவிரவாதிகளை நோக்கி பின்னால் இருந்த பயணிகள் இந்த டாட் பீமர் என்பவர் சொன்னது நிமித்தமா எல்லாரும் ஓடி சென்று தீவிரவாதிகளை தடுத்து நிறுத்தி அது வேற இடத்திலே போய் விழுந்தது. Otherwise that plane would have probably landed in the White House. அல்லது அந்த விமானம் வெள்ளை மாளிகையிலே விழுந்திருக்க வேண்டும். On the day of battle, Todd Beamer did not turn back. அந்த யுத்தத்தின் நாளிலே டாட் என்பவர் பின்னிட்டு திரும்பவில்லை. Turn your Bibles with me to Psalm chapter 78. உங்களுடைய வேதாகமத்தை என்னோடு கூட சேர்ந்து சங்கீதம் 78ற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். In the next half an hour before me, I want you to look at a country talked about in Psalm 78.
எனக்கு முன்பதாக இருக்கின்றதான இந்த அரை மணி நேரத்திலே சங்கீதம் 78 பேசுகின்றதான ஒரு தேசத்தை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். Look at verse 9. 9ஆம் வசனத்தை பாருங்கள். It talks about the men of Ephraim. இது எப்ராயிம் புத்திரரை பற்றி சொல்கிறது. Psalm 78 and verse 9. சங்கீதம் 78:9. Men of Ephraim, though armed with bows, turn back on the day of battle. ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். You are in the day of battle. நீங்கள் யுத்தத்தின் நாளிலே இருக்கிறீர்கள். When you become a believer, நீங்கள் ஒரு விசுவாசியாகும் பொழுது, when you come to Jesus, இயேசுவிடத்திலே வரும் பொழுது, you have joined the battle. நீங்கள் ஒரு யுத்தத்திலே You சேர்கிறீர்கள். have 3 enemies. உங்களுக்கு 3 சத்துருக்கள். Enemy number 1, முதலாவது எதிரி Satan. சாத்தான். The Bible says வேதம் சொல்கிறது he is a roaring lion. அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். In 1 Peter chapter 5, 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம், your adversary is the devil. அவன் நமக்கு எதிராளியாக இருக்கிறான். He prowls like a lion. அவன் சிங்கத்தை போல கர்ச்சிக்கிறான். Satan is your enemy. சாத்தான் உங்களுக்கு ஒரு எதிரியா இருக்கிறான். You got another enemy. மற்றொரு எதிரி உனக்கு Enemy இருக்கிறான். number 2, இரண்டாவது எதிரி the surroundings. இந்த சுற்றுப்புறம். James chapter 4 and verse 4 talks about that enemy number 2. யாக்கோபு 4:4 இரண்டாவது எதிரியை பற்றி பேசுகிறது. That friend of yours who says, "Macha, have the cigar ma." உங்க பக்கத்துல இருக்க நண்பன் சொல்றான் உங்களை பார்த்து, மச்சான் இந்த தம் அடிங்கறான். And that friend of yours who says, "There's nothing wrong in watching this porn CD." பக்கத்துல இருக்கிற இன்னொரு நண்பன் சொல்றான், இந்த ஆபாச படக்காட்சியை பார்ப்பதுல தவறு இல்லைங்க. The girl who pulls you by the dupatta and makes you sit around and you have a 1-hour gossip session. அந்த துப்பட்டாவை பிடிச்சி ஒரு பெண் உட்கார வச்சு பெண்கள்லாம் உட்கார்ந்து அரட்டை அடிக்க வைக்கிறாங்க. Enemy number 2, your surroundings, the world around you. ஆகவே இரண்டாவது சத்ரு யாருன்னா இந்த உலகத்துல இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிறவங்க. There's a third enemy. மூன்றாவது சத்ரு. Third enemy that you will encounter when you join Jesus. இயேசுவோடு நீங்கள் சேரும் பொழுது நீங்கள் சந்திக்கின்ற மூன்றாவது சத்ரு Enemy self. இந்த சுயம் என்கிற சத்ரு. The Bible talks about it. வேதம் அதை பற்றி பேசுகிறது. Romans chapter 7, ரோமர் 7 verse 23. 23ஆம் வசனம். There is another law waging war. நமக்குள்ளாகவே போராடுகின்ற மற்றொரு பிரமாணம் இருக்கிறது. Another law waging war against my mind which Christ has touched. கிறிஸ்து இயேசு சந்தித்ததான தொட்டதான அந்த மனதிற்கு எதிராக போராடுகின்ற மற்றொரு பிரமாணம். Should I see this or not? Should I see this or not? இதை செய்வா செய்ய வேண்டாமா? Should I go there or not? நாங்க போறதா வேண்டாமா? No, there's a war in. நமக்குள்ள ஒரு யுத்தம் நடக்கிறது. A war within. நமக்குள்ள ஒரு யுத்தம். You have enemies. உங்களுக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள். Jesus said, இயேசு சொன்னார் in Luke chapter 17, லூக்கா 17 verse 1, 1ஆம் வசனம், temptations to sin பாவத்திற்கு ஏதுவான சோதனைகள் are sure to come. அது நிச்சயமாகவே வரும். That's a prophecy. They are sure to come. அது நிச்சயமாகவே வரும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். It's awesome to be in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது நல்ல காரியம். But when you leave the meeting, ஆனால் கூட்டத்தை விட்டு வெளியே போகும்போது, when you take that evening train, அந்த சாயங்கால நேரத்துல, when you go back to your college, உங்களுடைய கல்லூரிக்கு when போகும்போது, you go back to your high school, உங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது, when you put on your headset in your corporate office in that call center, நீங்க கால் சென்டர்ல போய் உங்க ஹெட்செட்டை போட்டு வேலை செய்யும்போது, I'm not a prophet, not a son of a prophet, I want to prophesy, you will be tempted. நான் ஒரு தீர்க்கதரிசியும் தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, ஆனால் தீர்க்கதரிசனம் சொல்லுகின்றேன், நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். That's the day of the battle. அதுதான் உங்களுடைய யுத்தத்தின் நாள். On that day of battle will you turn back like Ephraim? அந்த யுத்தத்தின் நாளிலே எப்ராயிமை போல நீங்கள் முதுகு காட்டினால், I don't want to turn back. நான் முதுகு காட்ட விரும்பவில்லை. I don't want to turn back on the day of the battle. யுத்தத்தின் நாளிலே நான் முதுகு திரும்ப விரும்பவில்லை. What about you? உங்களை பற்றி என்ன? Do you want to turn back? நீங்கள் திரும்ப விரும்புகிறீர்களா? No. இல்லை. We don't want to turn back. நாம் யுத்தத்தின் நாளிலே முதுகு காட்ட விரும்பவில்லை. So you should not do the things that Ephraim did. எப்ராயிம் செய்த காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது. What did Ephraim do? எப்ராயிம் என்ன செய்தான்? They said no to the scriptures. அவர்கள் வேத வாக்கியங்களுக்கு வேண்டாம் இல்லை என்றார்கள். So first of all, you should say yes to the scriptures if you don't want to turn back. ஆகவே முதலாவதாக வேத வாக்கியங்களுக்கு சரி என்று சம்மதிப்பீர்கள் என்றால் நீங்கள் திரும்ப மாட்டீர்கள். Look at verse 10, Psalm 78 and verse 10. சங்கீதம் 78:10 பாருங்கள். They did not keep God's covenant. They refused to live by his law. அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும்,
They said no to the Bible. அவர்கள் வேதாகமத்திற்கு இல்லை They said என்றார்கள். no to the law. அவர்கள் பிரமாணத்திற்கு இல்லை என்றார்கள். That's why they turned back. இப்படியாக முதுகு காட்டினார்கள். You want to say, you want to overcome temptation? நீங்கள் சோதனையை மேற்கொள்ள விரும்புகிறீர்களா? Say yes to the Bible. வேதாகமத்துக்கு எஸ் என்று சொல்லுங்கள். Jesus was there. இயேசு கிறிஸ்து இருக்கிறார். It's the desert. அந்த வனாந்தரத்திலே Temptation is thrown at him. சோதனைகள் ஆரம்பமானது. Jesus, இயேசு, how did you overcome temptation? இது எப்படி சோதனைகளை மேற்கொண்டீர்? 3 temptations came. 3 சோதனைகள் வந்தது. All the 3 temptations. எல்லா 3 சோதனைகளும் He overcame எல்லாவற்றையும் மேற்கொண்டார். by quoting God's word. தேவனுடைய வார்த்தையை சொல்லி மேற்கொண்டார். He quoted God's word. தேவனுடைய வார்த்தையை சொல்லி மேற்கொண்டார். And he overcame temptation. சோதனைகளை மேற்கொண்டார். That's how you can overcome temptation. இப்படிதான் நீங்களும் சோதனைகளை மேற்கொள்ளலாம். That's why you must hide God's word in your heart so that you can quote it at the hour of temptation, the day of battle, and then overcome. தேவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலே பத்திரப்படுத்தி வைப்பீர்கள் என்றால் யுத்தத்தின் நாளிலே மேற்கோள் காட்டி சோதனையிலே ஜெயம் பெறுவீர்கள். What is your temptation? உங்களுடைய சோதனை என்ன? Your temptation is you're not able to get up from bed. உங்களுடைய சோதனை என்னன்னா படுக்கையில இருந்து உங்களால எந்திரிக்க முடியறது இல்ல. The alarm rings. என்னன்னா The alarm rings. அந்த அலாரம் அடிக்குது. It's really a loud cell phone. அது பெரிய செல்போன் சவுண்ட். It is a lousy alarm tune. ஐயோ அந்த செல்போன் எழுப்புற சத்தம் பயங்கரமா இருக்கு. But even then, ஆனாலும் கூட you are not able to get up. எந்திரிக்க ரொம்ப கஷ்டம். You are tempted to sleep for 5 more minutes. இன்னும் 5 நிமிஷம் தூங்க சோதனைக்கு ஏற்படுறீங்க. That's the temptation. அதுதாங்க சோதனை. Temptation to pull the bed sheet over your eyes. உங்க மேல மூடி இருக்கிற பெட் ஷீட்டை எடுத்து போறதுக்கு சோதனை. You want to overcome the temptation? அந்த சோதனையை ஜெயிக்க விரும்புறீங்க? Quote God's word. தேவனுடைய வார்த்தையை பாருங்க. Quote John chapter 9 verse 14, 9 verses 3. யோவான் 9:3 எல்லாம் சொல்லுங்க. What is it? என்ன சொல்கிறது? John chapter 9. யோவான் 9. As long as it is day, பகற்காலம் இருக்கும் மட்டும் I must do the work of him who sent me. என்னை அனுப்பினவருடைய வேலையை நான் செய்யலாம். For night is coming, ராக்காலம் வருகிறது, where no man can work. ஒருவரும் வேலை செய்ய கூடாத As ராக்காலம். long as it is day, பகற்காலம் இருக்கும் I மட்டும் must do the work of him who sent me. என்னை அனுப்பினவருடைய வேலையை நான் For செய்யலாம். night is coming, ராக்காலம் வருகிறது, where no man can work. அப்பொழுது ஒருவரும் வேலைக்கு செய்ய முடியாது. Quote a verse. தேவனுடைய வார்த்தையை நீங்க சொல்லணும். The power of God comes in. தேவனுடைய வல்லமை உள்ளே வருகிறது. You get the power to get up from bed. நீங்க அந்த படுக்கையில இருந்து வல்லமை Walk பெறுங்க. out and say, this is the day that the Lord has made. அப்புறம் I will rejoice and be glad in it. எழுந்து வல்லமையோடு நடந்து குதித்து சொல்றீங்க, இந்த நாள் கர்த்தர் எனக்கென்று உண்டு பண்ணின நாள், இந்த நாளை மகிழ்ந்து களி கூறுவேன். Whatever may be your temptation, வேற எதெல்லாம் உங்களுக்கு சோதனையா இருக்கலாம்? you can quote a word of God according to that, about that temptation at the hour of temptation, and then overcome it. எப்படிப்பட்ட சோதனைகளா இருந்தாலும் அந்த சோதனையை பற்றிய வேத வசனங்களை மேற்கோள் காட்டி அதை ஜெயிக்கலாம். The Bible has approximately got 1200 chapters. வேதாகமத்துல சுமார் 1200 அதிகாரங்கள் இருக்குது. If you read 10 chapters of the Bible every day, you can cover the Bible in 120 days. ஒவ்வொரு நாளும் 10 அதிகாரங்கள் வீதமா வாசிச்சீங்கன்னா 120 நாள்ல வேதாகமத்தை படித்து முடிச்சிடலாம். You can read the Bible that way in just 4 months. 4 மாதங்கள்ல வாசி முடிச்சிடலாம். You can try it. நீங்க அப்படியே You முயற்சிக்கலாம். must do it. நீங்க செய்யணும். It's possible. ஏதாவது கூடும். I want to encourage you. ஆகவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். You can overcome temptation. சோதனையை நீங்க மேற்கொள்ளலாம். You don't have to turn back on the day of battle. யுத்தத்தின் நாளிலே நீங்கள் பின்னிட்டு திரும்ப வேண்டியது இல்லை. Secondly, இரண்டாவதாக what did Ephraim do? எப்ராயிம் என்ன செய்தான்? That they went back. அவர்கள் பின்னிட்டு போனார்கள். They said no to praise. They said no to songs. துதிகள், சங்கீதங்கள், பாடல்களுக்கு இல்லை என்றார்கள். Thank you for those wonderful songs that you led us in, dear brother. பாஸ்டர் ஐசக் அவர்கள் பாடின நல்ல பாடல்களுக்காக நன்றி. Humor and hallelujah going together. I love it. நல்ல பாடல்கள், ஹalleluya என்று சொல்லி பாடின பாடல்கள். They said no to songs. அவர்கள் பாடல்களுக்கு இல்லை என்றார்கள். Verse 12. 12ஆம் வசனம். Verse 11. 11ஆம் வசனம். They forgot what he had done. அவர் செய்த காரியங்களை மறந்து The போனார்கள். wonders he showed them. அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களை மறந்தார்கள். He did miracles in the sight. அவர்களுக்காக அவர் அற்புதங்களை In the செய்தார். land of Egypt. எகிப்து தேசத்திலே He divided the sea. கடலை பிளந்தார். Verse 14. He guided them by the cloud by day. பகலிலே மேகத்தினால் வழி நடத்தினார். He split the rocks in the desert. அவர் வனாந்தரத்திலே கன்மலைகளை He பிளந்தார். brought streams from a rocky crag. கன்மலையிலிருந்து நீரோட்டங்களை கொண்டு வந்தார். God did wonderful miracles for Ephraim. கர்த்தர் எப்ராயிமுக்காக அற்புதங்களை செய்தார். They forgot it. அவர்கள் அதை மறந்து போனார்கள். Why? ஏன்? They did not stop அவர்கள் நிற்கவில்லை. to praise him for it. தேவனை துதிக்க அவர்கள் மறந்து போனார்கள். At the end of every day,
அந்த ஒவ்வொரு நாள் முடிவிலையும் do you stop to praise God? நீங்க ஆண்டவரை துதிக்க நிறுத்துறீங்கன்னா Maybe you didn't get that US visa. நீங்க உங்களுக்கு ஒருவேளை அமெரிக்காவுக்கு போகக்கூடிய விசா கிடைக்காம Maybe that dream boy you're dreaming about marrying didn't come walking across your window that day. இந்த சொப்பனத்துல நீங்க பார்த்த கதாநாயகன் இன்னும் உங்க கல்யாணம் முடியதுக்கு வரல. Maybe Genpact didn't hire you. Maybe Google didn't hire you. Google or Genpact or the government of India did not hire you. கவர்மெண்டோ கூகுளோ இன்னும் உங்களை வேலைக்கு எடுக்கல. But you have at least 5 reasons to praise God at the end of that day. ஆனாலும் ஒரு நாளை முடிக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை துதிக்க உங்களுக்கு 5 காரணங்கள் நிச்சயமா இருக்கும். If you have that habit, அந்த பழக்கம் இருக்கும். Every day, ஒவ்வொரு நாளும் I want to tell you. நான் சொல்றேன். I want to guarantee. நான் உங்களுக்கு உத்தரவாதமா கொடுக்கிறேன். Such a thankful life. உங்களுக்கு நல்ல நன்றி உள்ளவர்களா இருங்க. It is the will of God. Philip Thessalonians says it is the will of God that you should always be thankful. If you live such a thankful life, நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா எப்பொழுதும் இருக்க வேண்டும். You will not say bye bye to him at the hour of temptation. நீங்கள் சோதனை நேரத்துல அப்படி பை பை சொல்லி இருக்கல. You are so grateful to him. நீங்க தேவனுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களா How will you say bye bye to Jesus at the hour of temptation? Because gratefulness is your habit. நீங்கள் ingrained தேவனுக்கு in you. நன்றி உள்ளவர்களா இருக்கும் பொழுது இயேசுவானவர் உங்களுக்கு சோதனை நாளிலே உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருப்பார். So do that every day. ஆகவே ஒவ்வொரு நாளும் அப்படி Do செய்யுங்க. that every passing day. Think of 5 reasons to praise God. ஒவ்வொரு நாளும் 5 காரணங்களை கண்டுபிடித்து கர்த்தரை துதியுங்க. Ephraim turned back because they forgot the songs. எப்ராயிம் கர்த்தரை துதிக்கின்ற கீதங்களை மறந்து They போனபடியாலே forgot the scriptures, they forgot the songs. அவர்கள் வேத வாக்கியங்களை மறந்து போனார்கள், சங்கீதங்களை மறந்து போனார்கள், யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். மூன்றாவதாக They trampled the Son of God. அவர்கள் தேவகுமாரனை மிதித்தார்கள். Verse 17. 17ஆம் வசனம். Psalm 17 and verse 17. சங்கீதம் 78:17. But they continued to sin against him. அவர்கள் தொடர்ந்து அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். Rebelling in the desert against the Most High. வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். Continued to sin. அவர்கள் தொடர்ந்து பாவத்தில் இருந்தார்கள். Going back to the same sin. அதே பாவத்திற்குள் Again and again. மறுபடியும் Again and again. மறுபடியும். What is the meaning? அதுக்கு அர்த்தம் என்ன? How do you interpret it? இதற்கு என்ன அர்த்தம் How do சொல்றீங்க? you understand it? எப்படி புரிந்து கொள்வீங்க? Come to the book of Hebrews. எபிரேயர் புத்தகத்துக்கு வாங்க. Hebrews chapter 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரம். Verse 26 onwards. எபிரேயர் 10:26ல இருந்து Hebrews பாத்தீங்கன்னா 10 and 26 onwards. எபிரேயர் 10:26ல இருந்து பாத்தீங்கன்னா If we deliberately keep on sinning, நீங்கள் தொடர்ந்து பாவம் செஞ்சிருந்தீங்கன்னா after we have received the knowledge of truth, நாம் சத்தியத்தை அறிந்த பிறகும் no sacrifice of sin is left. இனி நமக்கு பாவத்திற்காய் பலி செலுத்த முடியாது. Only a fearful expectation of judgment நியாய தீர்ப்பை தான் நாம சந்திக்க வேண்டியதா and of இருக்கும். raging fire நாம அக்னியில் இருப்போம். that will consume the enemies of God. தேவனுடைய சத்துருக்களை அக்னி அழித்து போடும். Verse 29. 29ஆம் How வசனம். much more? Yes. How much more severely do you think a man deserves to be punished who has trampled the Son of God underfoot, who has treated as an unholy thing the blood of the covenant that sanctified him, who has insulted the Spirit of grace? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். It is very scary when I speak about it or think about it. இதை பற்றி நான் யோசிக்கும் பொழுது பேசும் பொழுது எனக்கு ரொம்ப பயமா When இருக்கு. we go back to the same sin again and again. அதே பாவத்துக்குள்ள மறுபடியும் போனோம்னா The Bible says in Hebrews 10, வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 10ல it is like trampling the Son of God. தேவகுமாரனை மிதிக்கிறதுக்கு சமானமா. Imagine Jesus is Duke for just this 10 seconds. Duke is not like Jesus. Lot of scope for improvement. But imagine Jesus is Duke. 10 வினாடிகளுக்கு கொஞ்சம் என்ன டியூக்க இயேசுவாக நினைச்சு பாருங்க. ஆனா டியூக்குக்கும் இயேசுக்கும் எவ்வளவோ வித்தியாசம். இயேசு கிறிஸ்து ஒப்பிடத்தக்கவர் அல்ல. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. I'm going to ask my beloved translator to trample me right now on my tummy, which is expanding by the day. இப்பொழுது என்னை அவருடைய வயிறுல நல்லா உதவ வைக்க முடியாது சொல்றார். Jesus is sleeping. இயேசு கிறிஸ்து தூங்கி கொண்டிருக்கிறார். Jesus is on the floor. இயேசு தரையில இருக்கிறார். And I want my translator to trample on me. Please, brother, come on, do it. Trample me. You know, that's what you're doing every time you return back to the same sin. அதே பாவத்துக்குள்ள போகும்போது நீங்களும் அதை தான் செய்றீங்க. When you return back to the same gossip, அதே வீண் பேச்சுகளுக்குள்ள, that same pornographic website, அந்த ஆபாசமான படக்காட்சிகளுக்குள்ள, that same cigarette habit, அதே சிகரெட் குடிக்கிற பழக்கம், same bottle of booze, அந்த பூஸ் அந்த பிராந்தி எல்லாம் குடிக்கிற, you know, the same, you know that. அதே பாவத்துக்குள்ள போறீங்க. It is like trampling the blood of stampling on Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை தேவகுமாரனை மிதிப்பதற்கு சமானம். That's what Ephraim did.
சோதனையை எப்படி How do மேற்கொள்வீர்கள்? you win in the day of battle? யுத்தத்தின் நாளில் எப்படி நிற்பீர்கள்? Think of this imagery in your mind. இத கொஞ்சம் உங்க கற்பனையில பாருங்க. When you go back to sin, நீங்க பாவத்துக்குள்ள no போகும்போது matter how tantalizing and how thrilling and how seductive the atmosphere is, அந்த பாவம் எப்படி உற்சாகப்படுத்தக்கூடியதாக ஆசையை தூண்டக்கூடியதாக உங்களுக்கு பரவசமாக இருந்தாலும் throw that away. அதை தூக்கி போடுங்க. Think of Jesus on the floor. இயேசு கிறிஸ்து தரையில இருப்பதா Think நினைங்க. of you trampling on the நீங்க person of Jesus. இயேசுவை மேல காலை எடுத்து மிதிக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. Hold that image in your mind. உங்க மனசுல கற்பனை பண்ணுங்க. Hold it. அதை கற்பனை பண்ணுங்க. Then victory is yours. உடனடியாக நீங்க Temptation will run. சோதனை உங்களை விட்டு ஓடி போகும். You would have won. நீங்க ஜெயிப்பீங்க. Ephraim trampled on the Son of God, but you should not do that. Ephraim Keep that imagery to win over temptation. உன்னதமானவரை மிதித்தான். நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. சோதனையின் வேளையிலே இந்த கற்பனையை கொண்டு வாருங்கள், சோதனையை ஜெயிப்பீர்கள். Ephraim also, nextly, fourthly, what did they do wrong? Verse 18, Psalm 78 and verse 18, they willfully put the God to test by demanding the food they craved. அப்புறமா எப்ராயிமை குறித்து பார்க்கும் பொழுது அடுத்த பாவம் என்னன்னா 18ஆம் வசனம், தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். Fourthly, they said no to self control. நான்காவதாக தங்களுடைய சுய கட்டுப்பாட்டிற்கு இல்லை என்றார்கள். No to the Son of God, no to the scriptures, தேவகுமாரனுக்கு no to இல்லை, songs, வேத வாக்கியங்களுக்கு இல்லை, துதி ஆராதனைக்கு இல்லை, no to self control. இப்பொழுது சுய கட்டுப்பாட்டுக்கு இல்லை. You know, sometimes when I'm on Facebook, I see some Facebook updates. சில நேரங்களில் அந்த ஃபேஸ்புக் அப்டேட்ஸ் One update பார்ப்பேன். is, next 5 minutes I want to eat biryani. அதுல இப்படி வரும், அடுத்த 5 நிமிஷத்துல நான் பிரியாணி சாப்பிட விரும்புறேன். Next 5 minutes I want to have KF Coffee Day strong coffee. அடுத்த 5 நிமிஷத்துல கேஃப் காஃபி டேல எனக்கு ஸ்ட்ராங் காஃபி வேணும். And another some more desires are there, but you can't put it on Facebook. இன்னும் நிறைய ஆசை இருக்கும், அதை ஃபேஸ்புக்ல போட முடியாது. Cravings. உள்ள பாருங்க இப்படிப்பட்ட இச்சை, ஆசை. That's what Ephraim was. எப்ராயிமுக்கு இப்படி தான் இருந்துச்சு. No self control. சுய கட்டுப்பாடே இல்ல. No self control. சுய கட்டுப்பாடு இல்ல. Oliver Kahn. எப்ப பார்த்தாலும் Oliver Kahn. ஆலிவர் கான். Who are you? நீங்க யாரு? He is the German goalkeeper. அவர் ஜெர்மன் கோல்கீப்பர். In the 2002 World Cup. 2002 உலக கோப்பையில Single-handedly. அவர் தனிப்பட்ட மனுஷனா. He carried Germany to the finals. அவர் நல்லா செஞ்சார். He carried Germany to the World Cup final. ஜெர்மனியை உலக கோப்பை ஃபைனலுக்கு கொண்டு வந்தார். He had great control over the goal post. அந்த கோல் போஸ்ட்ல நல்லா அவர் ஆதிக்கம் The செலுத்தினார். ball could not get past him most of the அவரை time. தாண்டி பந்து கோல் போட முடியாது. And in the final, of course, they scored a goal, but he was the man of the tournament in 2002. அந்த உலக கோப்பை இறுதியில அவர்கள் ஜெயித்தார்கள். அவன் தான் மேன் ஆஃப் தி மேட்ச்ல தேர்ந்தெடுத்தார்கள். A man who had great control to catch the football. ஃபுட்பால் எங்கிருந்து வந்தாலும் அதை தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வச்சிருப்பாரு. After the World Cup, he went home. உலக கோப்பை முடிவுல வீட்டுக்கு போனாரு. His wife was pregnant at that time. அந்த நேரத்துல அவருடைய மனைவி கர்ப்பமா There இருந்தாங்க. was this beautiful waitress in the hotel. ஹோட்டல்ல ஒருத்தர் இங்க இருந்தாங்க. He had an affair with him. ஹோட்டல்ல இருந்ததான வேலைக்காரியோட இவருக்கு தொடர்பு உண்டாயிச்சு. He had no self control. இவருக்கு சுய கட்டுப்பாடு இல்ல. He felt horrible after that. அதுக்கு அப்புறமா ரொம்ப He told the பரிதாபப்பட்டார். German press, அந்த ஜெர்மன் I myself know how stupid and dumb what I've done is. I myself know. அந்த செய்தியாளர்கள்ட்ட சொன்னார், எனக்கு தான் தெரியும் எவ்வளவு முட்டாள்தனமா நடந்துக்கணும். Oh, I don't have self control. ஐயோ எனக்கு சுய கட்டுப்பாடு இல்லாம போச்சு. But self control is possible. ஆனால் சுய கட்டுப்பாடு நம்மால் கூடும். I will talk about it. Self control is possible when you pray. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு சுய கட்டுப்பாடு நிச்சயம் கூடும். You know, in the Garden of Gethsemane, அந்த கெத்செமனே தோட்டத்திலே Jesus is praying. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். And the disciples are sleeping. சீஷர்கள் தூங்கிக் But கொண்டிருக்கிறார்கள். you know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? The spirit is willing. ஓ ஆவி உற்சாகமா இருக்குது. But the flesh is weak. மாம்சம் பலவீனமா இருக்குது. So what should they do? ஆகவே நாம் என்ன செய்யணும்? Disciples want to stay awake. சீஷர்கள் அவர்கள் வெடிக்க But விரும்பினார்கள். they go to sleep. ஆனால் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். Why? ஏன்? They have not spent time in prayer like Jesus had. இயேசு கிறிஸ்து எப்படியாக ஜெபத்துல நேரத்தை செலவழித்தாரோ அதே போல அவர்கள் செலவிடவில்லை. Do you want to say a final bye to your porn watching habit? A final bye. A final bye to that dirty site watching habit. Final bye. கடைசி டாடா. ஆமா, நீங்க பார்த்து கொண்டிருக்கிற வேண்டாத ஆபாச படக்காட்சிகளுக்கெல்லாம் கடைசி டாடா சொல்ல விரும்புறீங்களா? I know it doesn't look very exciting. Spend more time in prayer. நீங்க சொல்றதுக்கு இப்ப சொல்லும்போது ரொம்ப உற்சாகமா இருக்காது, ஆனா அதிக நேரம் நீங்க ஜெபத்துல செலவிடணும். That is the diagnosis of the doctor of doctors, Jesus. இன்றைக்கு டாக்டர்களுக்கெல்லாம் டாக்டராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லக்கூடியதான காரியம் இதுதான். That's what
That's what he said in Garden of Gethsemane. அந்த நாள்ல கெத்செமனே தோட்டத்துல அதான் சொன்னார். Spirit is willing but body is weak. ஆவி உற்சாகம் உள்ளது ஆனால் மாம்சம் பலவீனமானது. So if you want your body and spirit to want the same thing, pray like me. உங்களுடைய சரீரமும் ஆவியும் ஒன்றே செய்ய விரும்பினால் நீங்கள் நன்றாய் ஜெபத்தில் செலவிடுங்கள். Very early in the morning, அதிகாலையிலே when it was still dark, இருட்டோடே Jesus got up, இயேசு கிறிஸ்து எழுந்தார். went out to the solitary place, தனிப்பட்ட இடத்துக்கு சென்றார். where he prayed. அங்கே அவர் ஜெபித்தார். Do you want to copy Jesus? இயேசுவை பின்பற்ற விரும்புகிறீர்களா? Sevak copied Sachin. சச்சினை பின்பற்ற விரும்பாதீங்க. Sevak copied Sachin. சேவாக் வந்து அப்படியே சச்சினை காப்பி He was எடுத்தார். an ordinary guy living in the outskirts of Delhi. பாருங்களேன், உலகத்துல இருக்கிற சாதாரண ஒரு மனுஷனை ஒருத்தன் He பார்த்து didn't know he didn't know no English. அவனுக்கு இங்கிலீஷ்லாம் ஒன்றும் தெரியாது. He didn't know, he'd never been to any foreign country. அவன் வெளிநாடுகளுக்கெல்லாம் போனது இல்ல. He'll get on the town bus in Delhi. I know what it is because I have traveled in a Delhi town bus. டெல்லியில இருந்திருக்கேன். டெல்லி டவுன் பஸ்ல போன ஒரு மனுஷன் Temperature is touching 50, but in that crowded town bus, Sevak will climb. அந்த சூழ்நிலையில கூட சேவாக்கு போயிருக்கான். He traveled to the cricket ground. அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போறான். From the outskirts of Delhi to the center of Delhi. அங்க வெளியில இருந்து அந்த சென்ட்ரல் டெல்லிக்கு போறான். And he will copy his hero for 4 or 5 hours every day. ஒவ்வொரு நாள் 4-5 மணி நேரம் தன்னுடைய ஹீரோவை அப்படியே பின்பற்றுவான். Who was his hero? அவனுடைய ஹீரோ யாரு? Sachin Tendulkar. சச்சின் டெண்டுல்கர். He will hit the straight drives like Sachin. சச்சின் அடிக்கிற மாதிரியே சிக்ஸ் அடிப்பான். And he would do the square cut like Sachin. சச்சின் அடிக்கிற மாதிரி சுழற்றி அடிப்பான். And pretty soon he was in the Indian team. ரொம்ப சீக்கிரமாவே இந்தியா அணிக்குள்ள வந்துட்டான். And pretty soon if you look at them from a distance you won't know who is batting, Sachin or Sevak. தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா சச்சின் பேட் அடிக்கறானா சேவாக் அடிக்கறானா உங்களுக்கு தெரியாது. And pretty soon the cricket administrators of the world are saying Sevak is the brightest advertisement for test cricket. We need Sevak. அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த விளம்பரம் செய்றவங்க எல்லாம் விளம்பரதாரர்கள் ஓ சேவாக் ரொம்ப சிறப்பா இருக்கு இவனை எடுத்துக்கொள்ளலாம் சொன்னாங்க. It began by copying his hero. தன்னுடைய ஹீரோவை காப்பி அடிச்சதனால அப்படி வந்தது. You can be a spiritual giant. நீங்களும் ஒரு ஆவிக்குரிய ராட்சதனா மாற முடியும். You can bring an entire nation to Christ. God can use you. அந்த கர்த்தரால் உங்களை பயன்படுத்த முடியும். முழு உலகத்தையும் கர்த்தருக்குள்ள கொண்டு வர முடியும். You know, you can translate the Bible in a Bible-less language. வேதாகமம் எந்த மொழிகள்ல மொழிபெயர்க்கப்படவில்லையோ அதெல்லாம் நீங்க மொழிபெயர்க்கலாம். But it all boils down to the simple discipline of getting down, shutting off your cell phone, shutting off everything else and spending time in prayer. இதுக்கு எல்லாம் என்ன செய்யணும் அப்படினா உங்களுடைய செல்போனை ஆஃப் பண்ணி வச்சு மற்ற காரியங்களை ஒதுக்கி விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நன்றாய் ஜெபிக்க வேண்டும். Every nerve says do something else. Every nerve says run here, run there. But you cut off. You have self-control to say no and you pray. Then you have power at the hour of temptation to overcome temptation. எல்லாம் சொல்லலாம் அதை செய் இதை செய் அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு ஆனால் அவைகளெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஓ இது என்னுடைய ஜெப மணி வேலை என்று சொல்லி ஜெபிப்பீர்கள் என்றால் யுத்த நாளிலே பின்னிட்டு திரும்ப மாட்டீர்கள் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். Fifthly, ஐந்தாவதாக Ephraim said no. எப்ராயிம் எதற்கு இல்லை என்றான்? They said no to sense. அறிவிற்கு புத்திக்கு அவர்கள் இல்லை என்றார்கள். They said no to common sense. சாதாரண புத்திக்கு இல்லை என்றார்கள். Psalm 78 and verse 32. சங்கீதம் 78:32 பாருங்க. In spite of all this, இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் in spite of the miracles, அற்புதங்கள் in மத்தியிலும் spite of the divided Red Sea, அவர்கள் செங்கடல் பிளந்த போதும் in spite of the Jordan, in spite of the wall of Jericho collapsing, யோர்தான் பின்னிட்டு சென்ற பிறகும் எரிகோ கீழே விழுந்த in spite of பிறகும் all the manna, எல்லாம் மன்னாலாம் வந்த in spite பிறகும் of all the delicious food that God gave them, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அற்புதமான ஆகாரத்திற்கு பின்பும் in spite of they seeing Achan dying because of sins, because of secret sin, they saw Achan being stoned to death. In spite of all that, பாவத்தின் நிமித்தமாக ஆகான் கல்லறியே உண்டு செத்த எல்லா காரியங்களும் கண்ட பின்பும் they kept on sinning. தொடர்ந்து அவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்காங்க. In spite of his wonders, இந்த அதிசயங்கள் மத்தியிலும் they did not believe. 32ஆம் வசனம் சொல்லி அவர்கள் அவரை நம்பவில்லை. They did not believe. அவன் அவர்களை They நம்பவில்லை. were stupid. ரொம்ப They were முட்டாள்தனமா senseless. அவளுக்கு அறிவில்லாமல் போயிடுச்சு. Young people, வாலிபர்களே I want to tell you something. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். The Jesus you are following, இயேசு கிறிஸ்துவை நீங்க பின்பற்றீங்க இல்லையா? the Jesus you say no to the world and its pleasures to follow, நீங்க உலகத்துக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இயேசுக்கு ஆம் என்று பின்பற்றுகிறீர்களா? is worth following. அதுதான் சிறந்ததுங்க உங்க வாழ்க்கையில. Is worth following. அவரை பின்பற்றுவது சிறந்த காரியம். I know what I'm talking about. நான் என்ன சொல்றேன்னு எனக்கு I தெரியும். can work in HSBC. எனக்கு தெரியும் தேவதூதர்கள்லாம். I can work in a corporate company. நான் என்ன ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்யலாம். But ஆனாலும் I find no greater joy எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா to travel to one town after another town, பட்டணங்கள் தோறும் சென்று to meet young people like you உங்களை போல வாலிபர்களை சந்தித்து and sweat
and talk about my Jesus. வேர்வையை சிந்தி இயேசுவை பற்றி பேசுவதுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். It is sensible to believe in Jesus. இயேசுவின் பேரில் நம்பிக்கை வைப்பது அறிவுபூர்வமானது. It is sensible to talk about Jesus. இயேசுவை பற்றி பேசுவது புத்திசாலித்தனமானது. Jesus is the only man, only person on this earth who has ever in this earth who has not committed even one sin. இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த பூமியில ஒரு பாவம் கூட செய்யாத ஒரு மனிதர். He had a cousin brother by the name of John the Baptist. அவருக்கு யோவான் ஸ்நானன் என்ற ஒரு உறவினர் இருந்தார். Cousin brother. ஒரு சகோதரன். He was 6 months older to Jesus. இயேசு கிறிஸ்துவை விட 6 மாதங்கள் பெரியவன். I believe Jesus and John the Baptist as babies, they crawled together. நான் நினைக்கிறேன் இயேசுவும் யோவான் ஸ்நானனும் குழந்தைகளாக ரெண்டு பேரும் ஊர்ந்து சென்றிருப்பாங்க. They played together. ஒண்ணா வேலை செஞ்சிருப்பாங்க. கோலி குண்டு விளையாடி இருப்பாங்க. கில்லி விளையாடி இருப்பாங்க. கிரிக்கெட் விளையாடி இருப்பாங்க. ஹாக்கி விளையாடி இருப்பாங்க. Anything, all the games they played together. எல்லா விளையாட்டும் விளையாடி இருப்பாங்க. And both grew up. ரெண்டு பேரும் வளர்ந்தாங்க. Who was Jesus' baby friend? இயேசுவுடைய குழந்தை நண்பர் யாருங்க? John the Baptist. யோவான் ஸ்நானன். But what did John say? யோவான் என்ன சொல்றான்? When Jesus joined that sinner's queue. இயேசு கிறிஸ்து அங்கே வந்த பொழுது. When Jesus joined that sinner's queue to be baptized. இயேசு கிறிஸ்து அந்த பாவிகளோடு கூட வரிசையில ஞானஸ்நானம் எடுக்க வந்த பொழுது John grabbed Jesus. யோவான் அந்த இயேசுவை பிடித்து இழுத்து No. இல்ல You're not supposed to be part of this line. நீர் வந்து ஞானஸ்நானம் பெறக்கூடாது. This line is only for sinners. ஓ இவங்க எல்லாம் பாவிகள். I have seen you from our childhood days. I've seen you. சிறு பிள்ளையில இருந்து உம்மை பார்த்திருக்கிறேன். You have never ever committed a sin. நீர் ஒரு பொழுதும் ஒரு பாவம் கூட செய்ததில்லை. You have not sinned. You are not supposed to be in this line. நீர் பாவமே செய்ததில்லை. இந்த வரிசையில நீங்க நிக்க கூடாது. About which person will any other person testify like this? இப்ப ஏற்பட்ட சாட்சி யாரையாவது பத்தி நம்ம கொடுக்க முடியுமா? No sin in the life of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில ஒரு பாவம் கூட கிடையாது. Nobody fulfilled prophecies like Jesus. இயேசு கிறிஸ்துவை போல தீர்க்கதரிசனங்களை நிறைவேற்றவர் ஒருவரும் கிடையாது. 110 prophecies he fulfilled. 110 தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறியது. Jesus did miracles. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார். We hear other people also do miracles. மற்றவர்கள் அற்புதங்கள் செய்வதா கேட்போம். But nobody did miracles like Jesus. ஆனால் இயேசு செய்தது போல ஒருத்தர் அற்புதம் செய்யல. He was hungry. அவர் பசியா இருந்தார். He can make the stone into bread. கல்லை அப்பமாய் மாற்ற முடியும். But he didn't want to do it. ஆனால் அதை செய்ய விரும்பல. If he did it, that miracle will only benefit him. அப்படி செஞ்சா அது அவருக்கு தான் பயனளிக்கும். It will be a selfish miracle. அது ஒரு சுயநலம் கொண்டதான அற்புதம். But with 5 loaves and 2 fish. ஆனால் 5 அப்பம் 2 மீன். Jesus multiplied it. அதை பெருக செய்தார். And fed 5,000 men. 5000 புருஷர்கள் கொடுத்தார். His miracles were different. அவருடைய அற்புதங்கள் நண்பர்களுக்காக. When he was in the garden of Gethsemane. அவர் கெத்செமனே தோட்டத்தில் இருந்தபோது. Some people came to arrest him. சிலர் வந்து கைது செய்ய வந்தாங்க. They cut off one of the high priest servants, his ear was cut off by one of the disciples. சீசர்களை ஒருத்தன் பிரதான ஆசாரியனுடைய காதை வெட்டி போட்டான். Even there he did a miracle. அங்க கூட இயேசு ஒரு அற்புதம் செய்கிறார். He rejoined back that cut off ear. அந்த காதை மறுபடியுமாக அவனுக்கு கிடைக்கும்படியா அற்புதம் செய்தார். Miracle for enemies. Have you seen that? சத்துருக்களுக்கு யாராவது அற்புதம் செய்த பாத்திருக்கீங்களா? That's why Jesus is worthy to serve. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்து பாத்திரம். No sin in his life. அவருடைய வாழ்க்கையில் எந்த பாவம் கிடையாது. No one fulfilled prophecies like him. அவரை போல யாரும் தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றவில்லை. No one did miracles like him. அவரை போல எந்த மனுஷனும் கிடையாது. If you understand Jesus, இயேசுவை நீங்கள் புரிந்து கொண்டால், when the hour of temptation comes, சோதனை நேரம் வரும் பொழுது, you will not say bye bye. நீங்கள் பாவத்துக்கு bye bye மைங்க. You will not say bye bye to Jesus. இயேசுவிற்கு டாடா சொல்ல மாட்டீங்க. You will say bye bye to sin. பாவத்திற்கு தான் டாடா என்று பெயர்கள். And finally, கடைசியாக what did they not do? அவர்கள் என்ன செய்யவில்லை? Look at verse 57. 57ஆம் வசனத்தை பாருங்க. Psalm 78 and 57. சங்கீதம் 78 57. Like their fathers, yes, they were disloyal and faithless, unreliable as a faulty bow. அவர்களுடைய பிதாக்கள் வழிவிலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் வில்லை போல் துவண்டிருந்தார்கள். They were like a faulty bow. அவர்கள் மோசம் போக்கும் வில்லை போல் இருந்தார்கள். They went to battle with a faulty bow. இந்த மோசம் போக்கும் வில்லை கொண்டு யுத்தத்துக்கு போறாங்க. They said no to soldier work. இந்த யுத்த வீரனுக்கு வேலை இல்லங்கறாங்க. That's what Ephraim did. They said no to soldier work. எப்ராயிம் என்ன சொல்றானா யுத்த வீரனுக்கு வேலை இல்ல. They went to this battlefield with a faulty bow. அவர்கள் மோசமான ஒரு அம்போடு கூட யுத்தத்துக்கு போறாங்க. But if you say no to soldier work, நீங்க யுத்த வீரனுடைய வேலையை செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, you will backslide. நீங்க பின்வாங்கி போவீர்கள். Are you ready for soldier work? நீங்க போர் சேவகனுடைய வேலையை செய்ய ஆயத்தமா? India is calling. சொல்லுங்களேன் கைகளை. India is calling you. இந்தியா உங்களை அழைக்கிறது.
There are 1 billion people in India. இந்தியால 100 கோடி ஜனங்கள் இருக்காங்க. Many of them do not know Jesus. அநேகருக்கு இயேசுவை தெரியாது. They are going to eternal hell. அவர்கள் நித்திய நரகத்துக்கு போறாங்க. Are you ready to serve Jesus full time? இயேசு கிறிஸ்துவுக்கு முழு நேரமா பணி செய்ய ஆயத்தமா? Are you ready for soldier work? போர் சேவனுடைய வேலை செய்ய ஆயத்தமா? God says, ஆண்டவர் சொல்றார். my brother beautifully sang it. என்னுடைய அன்பான சகோதரர் ஆகா பாடினார். Whom shall I send? யாரை நான் அனுப்புவேன்? Who will go for me? நமக்கு யார் செல்வார்? Whom shall I send? யாரை நான் அனுப்புவேன்? Who will go for me? நமது காரியமா யார் போவார்? Jesus is looking for soldiers. இயேசு கிறிஸ்து போர் சேவகர்களை தேடுகிறார். Only one life. ஒரே ஒரு வாழ்க்கை. It will soon be past. சீக்கிரமாய் கடந்து போகும். Whatever you do for Jesus, இயேசுவுக்காக எதை shall செய்கிறீர்களோ only last. அதுதான் நிலைத்திருக்கும். Will you give your one life for Jesus? உங்களுடைய ஒரே வாழ்க்கை இயேசுவிற்கு என்று கொடுப்பீர்களா? So that you will be a soldier for Jesus. அப்பொழுது நீங்கள் இயேசுவிற்கு ஒரு போர் சேவகனாய் And இருப்பீர்கள். go wherever he wants to sends you to go. அவர் உங்களை எங்கே அனுப்ப விரும்புகிறாரோ அங்கே நீங்கள் செல்வீர்கள். Will you be like a donkey for Jesus? நீங்கள் இயேசுவிற்கு ஒரு கழுதையாய் இருந்தால் My Bible talks about a young donkey in John 14:12. யோவான் 14:12 வேதம் ஒரு வாலிப ஒரு இளம் கழுதையை பற்றி The Bible பேசுகிறது. very clearly says Jesus sat on a young donkey. வேதம் தெளிவாய் சொல்கிறது இயேசு கிறிஸ்து ஒரு இளம் கழுதையின் மேலே அமர்ந்தார். He is looking for young donkeys today. இந்த நாளில் இளம் கழுதைகளை ஆண்டவர் தேடுகிறார். Will you allow Jesus to sit on your back இயேசு உங்கள் முதுகிலே வந்து உட்கார இடம் கொடுப்பீர்களா? and march to the battlefield where the devil is reigning? அங்கே பாருங்க யுத்த களத்தை பார்க்கிறேன். Will you march to the devil battlefield? நீங்க யுத்த களத்துக்குள்ள போர் நடை போட்டு செல்வீர்களா? Will you do that in the one life that you have? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரே வாழ்க்கையை இதை செய்வீங்களா? Would you close your eyes? கண்களை மூடிக்கொள்ளுங்க. All eyes closed. எல்லாருடைய கண்களும் All மூடப்படும். heads bowed. எல்லாருடைய தலைகளும் How தாழ்த்தப்படும். many of you say, உங்களை எத்தனை பேர் சொல்வீங்க? no turning back? நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். I won't turn back like Ephraim. நான் எப்ராயிமை போல பின்வாங்கி போக I மாட்டேன். want to be a soldier who doesn't turn back. பின்னிட்டு பாராத ஒரு போர் சேவனாக இருக்க I will விரும்புகிறேன். do whatever it takes என்ன நடந்தாலும் சரி to serve Jesus. இயேசுவிற்கு ஊழியம் செய்ய I have only one life. எனக்கு ஒரு வாழ்க்கை தான் I want to இருக்கிறது. give it fully for Jesus. அதை இயேசுவிற்கென்றே செய்வேன். How many of you will say that? உங்களை எத்தனை பேர் அப்படி Can I see செய்வீங்க? your hands? உங்களை கரங்களை நான் பார்க்கட்டுமா? Yes, I'm not asking you to come for full-time ministry tomorrow, but if God should open a door in the future, you are available for full-time ministry. நாளைக்கே வேலையெல்லாம் விட்டுட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்துருங்கன்னு உங்களை சொல்லல. ஆனா கர்த்தர் உங்களை என்னைக்கு அழைக்கிறாரோ அன்னைக்கு நீங்க நிச்சயம் வரலாம். I'm available. You're like available like Isaiah. Lord, here am I, send me. ஏசாயா போல இதோ அடியேன் என்னை அனுப்பும் என்று சொல்வீர்களா? You say that? அப்படி சொன்னீங்கன்னா Can I see your hands? உங்களை கரங்களை நான் பார்க்கட்டும். I want you to get up from your seats. சீக்கிரமா இருக்கிற இடத்துல எழுந்துங்க. Those of you who say yes, I want to be a full-time soldier for Jesus. Down the கர்த்தருக்கென்று line. முழு நேர போர் சேவனாக இருக்க ஆயத்தம் என்று சொல்கிறவர்கள் சீக்கிரமா எழுந்துங்க. Full-time soldier for Jesus down the line. கிறிஸ்துவிற்கென்று போர் சேவகனாக முன்னணியில வந்து நிற்பேன்னு சொல்றவங்க. You might finish school. You might finish school. உங்களுடைய பள்ளிக்கூட படிப்பு முடிச்சிடலாம். You might finish college. உங்களுடைய கல்லூரி படிப்பு You முடிக்கலாம். might even get a job. உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலாம். But when Jesus gives you the opportunity, ஆனா இயேசு தருணம் கொடுக்கும்போது you will come. நீங்க வருவீங்க. Yes, anybody else? அப்படி சொல்றவங்க வேற The யாராவது? King is calling. இயேசு உங்களை அழைக்கிறார். He is worthy of giving your one life to. நம்முடைய ஒரே வாழ்க்கையை அவருக்கு கொடுக்க அவர் பாத்திரர். No one is more worthier than him. அவரை பார்க்கலாம் மேலானவர் ஒருவரும் கிடையாது. You can shed your sweat, blood and teardrops for this Jesus. உங்களுடைய வேர்வையை, உங்களுடைய இரத்தத்தை, உங்களுடைய ஜீவனை ஆண்டவருக்கு என்று கொடுக்கலாம். You say yes to him? அப்படி எஸ் என்று சொல்வீர்கள் என்றால் Stand up. எழுந்து நில்லுங்க. Walk forward right now. முன்பதாய் வேகமாய் நடந்து வாங்க. Walk forward right now. Walk forward. I ஒரு want to pray போர் for you. சேவனை போல வேகமாய் நடந்து வாருங்கள். And I want to call the servants of God to the dais and even down to lay hands and pray for you. தேவனுடைய ஊழியர்கள் கூட முன்பதாக வந்து இவர்கள் பேர்ல கரங்களை வைத்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். This is not a call for healing again. இப்போ மீண்டுமா சொல்றேன், சுகம் பெறுவதற்கான அழைப்பு அல்ல இது. This is a dangerous job. இது ரொம்ப ஆபத்தான வேலை. If you preach about Jesus in some parts of the world, you can get killed. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல வேற எங்கயாவது போய் பிரசங்கம் பண்ணீங்கன்னா உங்களை கொலை செய்வாங்க. It is very risky job. இது ரொம்ப கஷ்டமான வேலை. Dangerous job. ஆபத்தான வேலை. Lot of insults. இதுக்கு சம்பளம் கிடைக்காது. Lot of kicks on the back. உங்களுக்கு பின்னால உதை கிடைக்கும். Lot of criticism. நிறைய சிறை கைதியாக. still, ஆனாலும் in the heart of hearts, ஆனால் இப்பேற்பட்ட you நேரத்தில் have the peace. yes, You have the peace and joy which the world cannot give you. இதன் மத்தியிலே உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம் நிறைவாயிருக்கும். Which money cannot buy. பணமால் கொடுக்க முடியாது. Which the devil cannot take away. பிசாசு எடுக்க முடியாது. Come down. இப்போ வாங்க. If you are in the gallery, I'll wait for you to come down. மேல மாடியில இருப்பீங்கன்னா கீழ வரதுக்கு நான் காத்திருப்பேன். One life. ஒரே வாழ்க்கை. It will be soon past. அது சீக்கிரமாய் போயிடும். Whatever you do for Jesus, இயேசுவிற்காக எதை will only செய்வீர்களோ last. அதுவே This is நிலைத்திருக்கும். a challenge. இதுவே சவால். This is a challenge. இதுவே சவால். I will wait for you to come down. Come down. சீக்கிரமாய் வாருங்கள். Run down. ஓடி வாருங்கள். Run down. ஓடி வாருங்கள். This is the time. இதுவே நேரம். But you know what?
you're going to begin right where you are. இப்போ நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க தான் ஆரம்பிக்க போறீங்க. You're in a college. நீங்க காலேஜ்ல இருந்தீங்கன்னா you'll start a prayer cell in that college. அங்க ஒரு ஜெப செல் ஆரம்பிங்க. You are in a colony. நீங்க ஒரு வேலை ஸ்தலத்துல இருந்தீங்கன்னா you'll form a care cell attached with your local church. அங்க நம்ம ஸ்தல சபையோடு இணைந்து ஒரு பராமரிப்பு குழு நடத்துங்க. You will start a care cell in your colony. உங்களுடைய காலனில ஒரு பராமரிப்பு குழு நடத்துங்க. You will keep doing what God is giving you down the road. தேவன் உங்களை என்ன இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதுல தொடர்ந்து செய்யுங்க. You will give tracts. நீங்க தொடர்ந்து ட்ராக்ஸ் கொடுங்க. You will give tracts. கைப்பிரதி கொடுங்க. In the flight that I was just coming in a flight and I gave a Bible and I gave a tract to the guy sitting next to me. ஃளைட்ல வந்தேன் ட்ரெயின்ல வந்தேன் நான் என் பக்கத்துல இருந்தவருக்கு ஒரு பைபிள் கொடுத்தேன் ட்ராக்ஸ் கொடுத்தேன். You may be in the train, you give a tract to your neighbors in that whole bogie. நீங்க கூட ட்ரெயின்ல இருந்தா கூட அந்த கோச்ல இருக்க எல்லாருக்கும் நீங்க ட்ராக்ஸ் கொடுக்கலாமே. You will send a SMS about Jesus to your friend. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஜீசஸை பத்தி ஒரு SMS அனுப்பலாமே. You will make a Facebook update about Jesus. உங்க Facebookல ஜீசஸை பத்தியே நீங்க தொடர்ந்து எழுதிட்டே இருக்கலாமே. The best thing that have happened to me. சோ இந்த காரியங்களை நீங்க செய்யலாம். You can say Jesus is the best thing that has happened to me. இயேசு தான் என் வாழ்க்கையில சிறந்த காரியத்தை செய்தார்னு எழுதலாம். When Hyderabad Times, the Hyderabad newspaper asked Robin Uthappa who is the most important person in his life, he said Jesus Christ, and it was printed in the first page of the newspaper. அந்த ஹைதராபாத்ல வெளியான நியூஸ் பேப்பர்ல ஊத்தப்பாட்ட யார் உன்னுடைய வாழ்க்கையில மிக சிறந்த நபர் கேக்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்ன மாத்திரத்துல செய்தித்தாள்ல முதல் பக்கத்துல முதல் வரியில வந்து கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Chota recharge. You have heard of Chota recharge? Chota. Chinna recharge. Yeah. You can do chinna karyam for Jesus. நீங்க சோட்டா ரீசார்ஜ் மாதிரி சின்ன காரியம் இயேசுவுக்காக செய்யலாம். Then I have no doubt. அப்ப எனக்கு சந்தேகம் இருக்காது. One day you will be standing before thousands. பாருங்க அப்படி செஞ்சீங்கன்னா ஒரு நாளைக்கு நிச்சயமாகவே திரளான ஜனங்களுக்கு முன்னால நிப்பாங்க. Stadium full of people. ஜனங்கள் நிரம்பி வந்திருப்பார்கள். And you will be preaching to them. நீங்கள் அவர்களுக்கு பிரசங்கிப்பீர்கள். You are looking at a preacher. I couldn't say 2 lines in my school drama when I was in 12th standard. பாருங்க இப்ப பாத்துட்டீங்களே இந்த பிரசங்கியார் என்னுடைய 12ஆம் வகுப்புல 2 வரி கூட மக்கள் முன்னால பேச மாட்டேன். I got so nervous and I mumbled up and jumbled up. I left the stage. I said never on stage for you Jesus. மேடையில வந்து 2 வரி பேசக்கு ரொம்ப நடுக்கப்படுவேன், வேதனைப்படுவேன், வெட்கப்படுவேன், ஓடி போடுவேன். என்னால பேச முடியாது நினைப்பேன். But there is no church denomination in India. I have not gone on stage of that denomination. I have gone on every church denomination and preached God's word. Most of them. இருக்கிற கிறிஸ்தவ சபைகள ஸ்தாபனங்கள நான் ஏறாத மேடைகள ஒண்ணுமே இல்ல கர்த்தர் என்னை பயன்படுத்தி வருகிறார். How did it happen? எப்படி நடந்துதுங்க? Small things. சின்ன காரியம். Small prayer cell. சின்ன ட்ராக்ஸ் கொடுத்தது. Bible study for 2 people. 2 பேருக்கு பைபிள் ஸ்டடி எடுத்தேன். In hostel I have done that. Bible study for 2 people. ஹாஸ்டல்ல 2 பேருக்கு பைபிள் ஸ்டடி எடுத்தேன். I have traveled to Sangam and given tracts to people who sunk in the muddy waters of Ganga thinking that water will cleanse them from sin. I have traveled them, taken a cycle and given tracts in Sangam in Allahabad. அந்த அலகாபாத்ல இருக்கிற சங்கத்துல கங்கா நதி மூலமாக எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் நினைச்சிருக்க ஜனங்களுக்கு போய் கைப்பிடி கொடுத்தேன். Jesus is worth serving. இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யறது சிறந்ததுங்க. Just put your hands on your heart. உங்க கையை இதயத்தின் மேல வச்சு. Say just Jesus. சொல்லுங்க இயேசுவே. I have only one life. எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை இருக்குது. I want to give it back to you Lord. அத உமக்கே கொடுக்க விரும்புறேன். I want to be like a donkey. நான் ஒரு கழுதையை போல இருக்க விரும்புறேன். I want to carry you Jesus. உம்மை நான் சுமந்து செல்வேன் இயேசுவே. To my college. என்னுடைய கல்லூரிக்கு. To my colony. என்னுடைய சமுதாயத்துக்கு. To my company. என்னுடைய நிறுவனத்துக்கு. To whichever country you take me to. எந்த தேசத்துக்குலாம் நீர் என்னை கொண்டு போகிறீரோ அங்கேயெல்லாம். The right time you open a door for me Lord. ஆண்டவரே சரியான நேரத்துல எனக்கு ஒரு வாசல் நீங்க திறப்பீங்க. You have given me a talent. எனக்கு தாளந்து கொடுத்திருக்கீங்க. You have given me a task. எனக்கு ஒரு வேலையும் கொடுத்திருக்கீங்க. Help me to be faithful. உமக்கு உண்மையா இருக்க உதவி செய்யும். Help me not to bury it. ஆண்டவரே அந்த தாளத்தை புதைக்க கூடாது. Help me to serve you. உமக்கு ஊழியம் செய்ய உதவி செய்யும். Till my last breath. என்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் I give my life to you Lord. என்னுடைய வாழ்க்கை உமக்கே கொடுப்பேன் ஆண்டவரே. I give my life to you Lord. என்னுடைய வாழ்க்கை உமக்கே கொடுப்பேன் ஆண்டவரே. This is a very special moment. இது ரொம்ப விசேஷமான நேரம். There's a call going out right now. இப்பொழுது உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. And it's coming from the throne of heaven. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வருது. And God's saying, "Hey, who's going to go for me?" தேவன் சொல்றாரு எனக்காக யார் போவார்கள்? Who's going to be my voice to this generation, your generation? இந்த சந்ததிக்கு என்னுடைய சப்தமாய் யார் இருப்பார்கள்? I paid a great price. நான் மிகப்பெரிய விலைக்கிரயம் செலுத்தி But இருக்கிறேன். I need a spokesperson. ஆனால் எனக்கென்று பேசுவதற்கு ஒரு நபர் வேண்டும். I need someone to tell them how much I love them.
எவ்வளவா இந்த உலகத்தை நேசிக்கிறேன் என்பதை பற்றி இந்த உலகத்துக்கு சொல்றதுக்கு I யாராவது need வேணும். someone to show them how much I paid and suffered for them. எவ்வளவா இந்த ஜனங்களுக்காய் நான் கஷ்டப்பட்டேன் ஜீவனை கொடுத்தேன் என்று அவர்களுக்கு சொல்ல ஒரு And மனிதன் the வேண்டும். call is going out to every single individual here. இந்த அழைப்பானது இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் செல்கிறது. Will you go for me? நீங்கள் எனக்காய் Will you போவீர்களா? speak on my behalf? எனக்காக என் சார்பிலே பேசுவீர்களா? And I think it's a great moment to make a dedication in His presence. அவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்க வேண்டிய மிக முக்கியமான வேலை இது. I want every young person in the front, just lift your hand all over this place. இங்கே இருக்கின்ற வாலிபர்கள் யாவரும் உங்களுடைய கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்துங்க. I'm going to pray for a special anointing to be released upon you this morning. ஒரு விசேஷித்த அபிஷேகம் உங்கள் பேர்ல வரும்படிக்கு ஜெபிக்க That போறேன். the anointing of the Holy Spirit to be a witness will come upon you this morning. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் விசேஷித்த ரீதியில உங்கள் பேர்ல வரும்படிக்கு. That there will be a divine boldness that will be released upon you this morning. இந்த காலையில உங்கள் பேர்ல ஒரு தெய்வீக தைரியம் வரும்படிக்கு. That there will be a confidence about Christ in you. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை பற்றிய நிச்சயம் தைரியம். I'm going to ask the Holy Spirit to come inside of you right now and give you a divine boldness for the things of God. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து தேவனுக்கு அடுத்த காரியங்களை பற்றிய ஒரு தெய்வீக தைரியத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு Lift your hand and ask Him, Holy Spirit, empower me. கரங்களை உயர்த்தி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்தும். Empower me to be a witness for you in my generation. என்னுடைய சந்ததிக்கு உமக்கென்று ஒரு சாட்சியாய் நிற்க என்னை பலப்படுத்தும். Make me a voice in my generation. என்னுடைய சந்ததிக்கு ஒரு சப்தமாய் இருக்க என்னை பயன்படுத்தும். I want to be a Daniel in my generation. என்னுடைய சந்ததியிலே ஒரு தானியேலாக இருக்க விரும்புகிறேன். I want to be an Esther in my generation. என்னுடைய சந்ததியிலே ஒரு எஸ்தராய் இருக்க I விரும்புகிறேன். want to be a Deborah in my generation. என்னுடைய சந்ததியிலே ஒரு தெபோராளாய் இருக்க I want to விரும்புகிறேன். be a Joshua in my generation. என்னுடைய சந்ததியிலே ஒரு யோசுவாவாய் இருக்க I விரும்புகிறேன். want to be a Paul in my generation. என் சந்ததியிலே ஒரு பவுலாய் இருக்க I want விரும்புகிறேன். to be an Aquila and Priscilla in your generation. என்னுடைய சந்ததியிலே ஒரு ஆக்கிலாவாக பிரிஸ்கில்லாவாக இருக்க விரும்புகிறேன். Holy Spirit, I pray for a special anointing to be released this morning. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய விசேஷித்த அபிஷேகம் இந்த காலைவேளை நம்முடைய மக்கள் மேல வருவதாக. Anoint every young person in this auditorium this morning. இந்த அரங்கிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு வாலிபரையும் அபிஷேகப்படுத்தும். An anointing to be a witness for their generation. அவங்களுடைய சந்ததிக்கு ஒரு சாட்சியாக இருக்க அபிஷேகம் பெறுவார்களாக. A boldness to stand up in their generation. அவங்களுடைய சந்ததியிலே உமக்கென்று நிற்க ஒரு தைரியம். Let them be the uncompromising voice for their generation. இந்த உலகத்திலே எந்த காரியத்தோடு ஒத்து போகாத ஒரு சந்ததியாய் நிற்க. Let them be the voice of truth for their generation. இந்த சந்ததிக்கு சத்தியத்தின் சப்தமாய் நிற்க. Rebete sekele rebodo robo sondolo rabaseke. Relebebeseke. Fill Holy Spirit. Fill every young person. Fill them with an anointing. A special anointing to do mighty things for your generation, oh God. அவங்களுடைய சந்ததியிலே Robobo sokolo rabaseke. Relebebeseke rabaseke. Robobo soko. Lendelebeseke rabaseke. Shondorobo soko. Lerenenemeseke. Do a special work, I pray this morning, Father. ஆண்டவரே இந்த காலைவேளை ஒரு விசேஷித்த ஊழியம் செய்யும் அப்பா. Let there be the call of God released upon young people this morning. இந்த காலைவேளை தேவனுடைய அழைப்பு அவர்கள் பேரிலே விடுவிக்கப்படுவதாக. I release young people from here into nations of the world. இங்கே இருக்கின்ற இந்த வாலிபர்களை உலகத்தின் தேசங்களுக்குள்ளாய் கட்டவிழ்த்து Let விடுகிறேன். there be missionaries once again released from our nation, we pray. எங்களுடைய தேசத்திலிருந்து மறுபடியுமாய் இவர்கள் மிஷனரிகளாய் புறப்பட்டு Let செல்வார்களாக. the call of God for India be given this morning, I pray. இந்தியாவிற்கான அழைப்பு இங்கிருந்து ஆரம்பிக்கட்டும் அப்பா. Let the call of God for China be given here this morning. சீனாவிற்கான அழைப்பு இங்கே கேட்கப்படட்டும். Let the call of God for countries in Africa be given here this morning. ஆப்பிரிக்கா தேசத்திற்கான தேசங்களுக்கான அழைப்பு இங்கிருந்து ஆரம்பிக்கட்டும். Let the call of God for countries in the Middle East be given here this morning. மத்திய கிழக்கு தேசங்களுக்கான அழைப்பு இங்கே கேட்கப்படட்டும். Father, let Hudson Taylors be raised in our generation again. ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஹட்சன் டெய்லர் போன்றதான ஜனங்கள் இங்கே இருந்து புறப்பட்டு Let செல்வார்களாக. David Livingstons be raised up again. டேவிட் லிவிங்ஸ்டன் போன்றதான மனிதர்கள் புறப்பட்டு Let செல்வார்களாக. Alexander Duff be released in our generation again. இந்த சந்தையில் அலெக்சாண்டர் டஃப்
அப்படிப்பட்டதான மனிதர்கள் எழும்புவார்களாக. Lord, I pray for a special anointing upon our young people this morning. எங்கள் வாலிபர்கள் பேரில் விசேஷித்த அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிறேன். As they stand in your presence this morning. உம்முடைய பிரசன்னத்திலே இந்த காலைவேளையில் அவர்கள் இருக்கும் பொழுது. As they dedicate their life to serve you. உமக்கென்று ஊழியம் செய்ய தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது. We pray for opportunities and open doors for them in their lives. அவருடைய வாழ்க்கையிலே நல்ல தருணங்கள் திறந்த வாசல்கள் உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறேன். As they declare you. அவர்கள் உம்மை அறிக்கை செய்யும் பொழுது signs and wonders let it follow them. அற்புதங்கள் அடையாளங்கள் அவர்களை பின்பற்றி செல்லட்டும். Let healing be released through their life. அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ஜனங்களுக்கு சுகம் உண்டாகட்டும். Let them do mighty works for your kingdom, I pray. ராஜ்யத்திற்கென்று வல்லமையான காரியங்களை இவர்கள் செய்வார்கள் என்று ஜெபிக்கிறேன். We seal the call of God in every life here this morning. இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உடைய அழைப்பை நாங்கள் முத்திரை செய்கிறோம். In the name of Jesus I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. Amen. Come on, give God a hand of praise for his good. கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரை துதியுங்கள்.